ஜெபம். பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, நல்ல இந்த செய்தி வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, செய்தி கொடுக்கிற அடியனை பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க. உம்முடைய வார்த்தைகளை கொடுங்க. கேட்கின்ற பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய செய்திக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 41 அதிகாரம் 13 வசனம். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உலக வாழ்க்கையில ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு பயம் இருக்கு. பயம் இல்லாத மனுஷன் உலகத்திலேயே கிடையாது. அது யாரா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு காரியத்துல ஒரு பயம் ஒவ்வொருடைய வாழ்விலும் நம்ம சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம ஆண்டவரோடு கூட பேசும்போது, ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. நிறைய காரியங்களில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆனாலும் அடுத்தடுத்து வருகிற காரியங்களிலே ஒரு பயம் நமக்கு உருவாகுகிறது. இந்த பயம் ஏன் நமக்கு வருகிறது? அவிசுவாசம். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு உண்மையான அன்பு இல்லை. கிறிஸ்தவ வாழ்விலே உண்மையான ஒரு அன்பு இல்லை. ஆண்டவரிடத்திலே ஒரு நெருங்கிய ஐக்கியம் இல்லை. ஆண்டவரோடு கூட நீங்க ஐக்கியமாயிருங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு நம்பிக்கை இருக்கும். நீங்க ஒருவேளை சொல்லலாம், என்கிட்ட நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நீங்க யோசித்து பாருங்க, எவ்வளவு காரியங்களில் எவ்வளவு நாட்கள் தனிமையிலே உட்கார்ந்து நாம கவலைப்பட்டு இருக்கிறோம், பயந்து கொண்டு இருக்கிறோம். இந்த காரியம் எனக்கு இன்னும் நடக்கலையே ஆண்டவரே. அநேக ஆண்டுகள் உம்மோடு கூட நான் போராடி ஜெபிச்சுட்டு இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொல்லலாம். நினைக்கிற மக்கள் உண்டு. ஆனாலும் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று. யாருக்கு சொல்றாரு தெரியுமா? அவர் சொல்றாரு, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியை, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அதே 41 அதிகாரம் 8 வசனத்தில் இந்த வார்த்தை வரும். ஒரு நபருக்கு அல்ல, ஆபிரகாமின் சந்ததிக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை ஏற்றுக்கொண்டவர்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஜெபிக்கிறவர்கள், ஜெபிக்க ஆயத்தமாகிறவர்கள், ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள், தேவனுடைய தாசர்கள், தேவன் சிநேகிக்கிற ஆபிரகாமின் சந்ததி. நம்ம எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததிங்க. பிரச்சனைகள் வரும்போது, கவலை வரும்போது பயப்படாதீங்க. உடனே ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லுங்க. எந்த நிலையில இருந்தாலும் முதலாவது நீங்க சொல்ல வேண்டியது ஆண்டவர் தான். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அவர் தான் சொல்லியிருக்காருங்க, நான் சொல்லல. ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லி உங்களை அழைத்தவர் அவர் தான். அவர் உண்மையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும்
பெற்றோர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர்களாக காணப்படுங்க. பிள்ளைகளுக்காக இயங்குகிறவர்களாக காணப்படுங்க. பிள்ளைகளை நல்வழிப்படுத்துகிறவர்களாக காணப்படுங்க. தேவனுடைய விசுவாசிகளுக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாக காணப்படுங்க. தேவனோட அன்பு கூறுகிற பிள்ளைகளாக காணப்படுங்க. ஆண்டவர்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஒரு பிரச்சனை வரும்போது அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. முதலாவது நீங்க ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. யாக்கோபு தன்னுடைய வாழ்வினுடைய கடைசி காலங்களில் அவர் தன்னுடைய 12 குமாரரையும் அழைத்து அவர்களுக்கு நல்ல போதனையை கொடுக்கிறார். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்துல நீங்க ஃபுல்லா நீங்க வாசிங்க. நல்லா வாசிங்க. நீங்க வாசித்தீர்களானா எப்படி நாம வாழணும், யாரை போல நம்ம வாழக்கூடாது, என்னிடத்துல என்னென்ன குறைகள் காணப்படுகிறது, என்ன நிறைவுகள் என்னிடத்துல காணப்பட வேணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும், ஒரு எண்ணம் வரும். எதற்காக வேதத்தை வாசியுங்கள் அப்படின்னு சொல்றது அப்படின்னு சொன்னா, வேதத்தை வாசிக்க வாசிக்க யாருக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைத்தது, யாருக்கு கொடுக்கப்பட்டது இல்லையா, அதையெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளலாம். புரிந்து கொள்ளுகிற ஒரு வாழ்வு கிறிஸ்தவர்களுக்கு வேணும். ஏனோ தானே என்று வாழ்கிற வாழ்வு அல்ல. புரிந்து கொள்ளணும், உணர்ந்து கொள்ளணும். ஆண்டவர் சொல்வார், ஒரு இடத்துல தீர்க்கதரிசிகள் சொல்வார், என் ஜனங்களோ உணர்வு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். உணர்வு இல்லாமல். ஆமா, தேவன் நம்மை நோக்கி அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல நம்முடைய வாழ்வுக்கு நம்ம இடம் கொடுத்து விடக்கூடாது தான். தேவனை புரிந்து கொள்ளணும், உணர்ந்து கொள்ளணும். என்னோட வாழ்க்கையில நான் எப்படி வாழணும் புரியலையா, தெரியலையா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒரு பிரச்சனை வருதா, அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அறிவு ஞானம் உங்களுக்கு இல்லையா, உடனே ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர், இதை எப்படி நான் இந்த காரியத்தில் வழி நடக்க வேண்டும் என்கிற உம்முடைய ஞானம், உம்முடைய அறிவு, உம்முடைய புத்தி, உம்முடைய வல்லமையை தந்து என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு கேளுங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு அவநம்பிக்கையும் வராது, அவிசுவாசம் வராது, பயம் வராது, ஒரு நம்பிக்கை. என்ன நடந்தாலும் ஆண்டவர் என்னை பாதுகாத்து கொள்வார், என்னை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். தேவனுடைய பிள்ளைகளை அவர் ஒவ்வொருவரையும் அவருடைய குணாதிசயங்களை சொல்லி 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 அவர் அந்த அதிகாரத்தை கொண்டு வருவார். அப்போ யோசேப்பை பற்றி சொல்லுவார். யோசேப்பை பற்றி சொல்லும்போது அவர் சொல்லுவார், அது 49ஆம் அதிகாரம், யோசேப்பை பற்றி இப்படியாக சொல்லுவார். யோசேப்பு கனிதரும் செடி என்று சொல்வார். யோசேப்பு கனிதரும் செடி என்று சொல்லுவார். சொல்லிட்டு சொல்லுவாரு, வில்வீரர் அவரை மனமடிவாக்கினார்கள், அவனை பகைத்தார்கள் அப்படின்னு சொல்வார். வில்வீரர்கள் யாருங்க அவரை பகைத்தாங்க? யார் அவரை மனமடிவாக்கினார்கள்? யோசேப்பை. அப்படின்னு நம்ம அப்படி கொஞ்சம் அவனுடைய பிற்கால வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்த்தோமானால் அவனுடைய சொந்த சகோதரர்கள். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் இருந்தாங்க. யோசேப்பு 11வது குமாரன். மீதி 11 இந்த 10 பேர் இருக்காங்க பாருங்க. அவர்கள் யோசேப்புக்கு மனமடிவு உண்டாக்கினார்கள். ஒரு சில சகோதரர்கள் அவனுக்கு உதவி செய்ய எண்ணினார்கள். ஆனால் பெரும்பாலான சகோதரர்கள் அவனுக்கு மனமடிவு உண்டாக்கினார்கள். நமக்கு தெரியும், நமக்கு தெரியாத ஒரு காரியம் அல்ல. ஆனா
அந்த நேரங்களில் யார் தான் யோசேப்பை பாதுகாத்து கொண்டா தெரியுமா? ஆண்டவர் தான். ஒரு முறை யோசேப்புடைய வாழ்வை பார்த்தீங்கன்னா உதவி செய்கிறது அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு மேன்மையாக இருந்தது. தகப்பன் யோசேப்பை கூப்பிட்டு சொல்லுகிறார், உன்னுடைய சகோதரர்களை போய் பார்த்துட்டு வாப்பா, இந்த தின்பண்டத்தை கொடுத்து அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று அறிந்து வா என்று சொல்லி அனுப்புகிறார். குடும்ப வாழ்வில் அதுவரையிலும் யோசேப்பு எப்படி இருந்தா தெரியுமா? நல்ல ஒரு செல்வ செழிப்போடு இருந்தான், நல்ல உடை, நல்ல ஆகாரம், தகப்பனோடு கூட இருந்தான், தகப்பனுடைய துணை அவனுக்கு இருந்தது. இன்று அந்த யோசேப்பை யாக்கோபு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து வா என்று அனுப்புகிறார். போகும்போது தூரத்திலே அவர்கள் அவனை பார்த்து கொண்டார்கள். அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற அவருடைய எண்ணங்கள் நீங்கள் வாசிங்க. 49ஆம் அதிகாரம், ஆபிரகாம் 49ஆம் அதிகாரம், நீங்கள் அந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். வில் வீரர்கள் மனமடிவு உண்டாக்கினார்கள். அப்போ யோசேப்புக்கு அவர்கள் என்னென்ன செய்யணும் என்று எண்ணினார்களோ அந்த காரியங்களை எல்லாம் செய்தார்கள். அவனை பிடித்தார்கள், கொண்டு போட வகை தேடினார்கள், ஒரு குழியில தூக்கி போட்டாங்க, திரும்ப அவனை வெளியே எடுத்தாங்க, திரும்ப அவனை வித்துட்டாங்க, எகிப்தியர் கையில் வித்துட்டான். சொந்த சகோதரனை அவன் அங்கே கொண்டு போனான். அங்கே ஒருத்தன் அவனை ஏலத்துக்கு எடுத்தான், அடிமையாக ஏலத்திற்கு எடுத்தான். வீட்டில் வேலைக்காரனாக வச்சான். அவன் நல்ல போத்திபாருடைய அரண்மனையில் வேலை பார்த்த நல்ல ஒரு உத்தியோகஸ்தன். அந்த வீட்டில் அவன் ஆசீர்வாதமாக இருந்தான். ஆனால் அவனுடைய மனைவி நிமித்தமாக ஏற்பட்ட கசப்பிலே அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். நல்லா கவனிங்க, வீட்டில் ஆசீர்வாதமாக இருந்தான், சந்தோஷமாக இருந்தான், மன நிறைவோடு இருந்தான். சகோதரரை பார்க்க போனான், அவனுக்கு மனமடிவு உண்டாக்கினார்கள். அவன் விற்கப்பட்டான், அடிமையாக விற்கப்பட்டான், எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். அங்கு ஒரு மனிதனுடைய வீட்டிலே சந்தோஷமாக இருந்தான். அந்த மனிதன் வீட்டிலே அவன் என்ன நினைத்தாலும் அதை செய்யலாம். அவன் தான் அந்த வீட்டினுடைய எஜமானுக்கு அடுத்த ஒரு மனிதனாக இருந்தான். ஆனால் அங்கு அவன் சோதிக்கப்பட்டான், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். சிறைச்சாலையில் அவனை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். சிறைச்சாலையின் அதிபதி அவனை ஏற்றுக்கொண்டான், நன்றாக இருந்தான். ஆனால் அவனுக்கு என்ன இல்லை, விடுதலை இல்லை, சிறைச்சாலையில் இருக்கிறான், ஒரு கைதியாக இருக்கிறான். ராஜாவின் இடத்துல கொண்டு போகப்படுகிறான். குறிப்பிட்ட நாள் வரும்போது உயர்த்தப்படுகிறான். அதுதான் யாக்கோபு சொல்றாரு, யோசேப்பு கனிதரும் செடி. அவனுடைய சந்ததிக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு பாருங்க. கர்த்தர் உனக்கு துணையாக இருப்பார். யாருக்கு அந்த துணை கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் வாசிக்கும் போது புரிந்து கொள்ளலாம். யாரு உண்மையாக இருந்தார்களோ அவர்களுக்கு அந்த வார்த்தை கிடைக்கும், அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். எல்லா காரியங்களிலும் யோசேப்பு என்ன செய்யலை இல்லையா? தவறு செய்யலை, உண்மையாக இருந்தான், பொறுமையாக இருந்தான். தேவனுடைய பிள்ளைகளை என்னுடைய வாழ்க்கையில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், ஒரு கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டங்கள், ஏன் இவ்வளவு மனமடிவு என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? பொறுமையாக இருக்கு. உபத்திரவத்தில் நீங்கள் பொறுமையாக இருங்க, ஆண்டவரோடு கூட இருங்க, நம்பிக்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். ஒரு முறை இஸ்ரவேலர் காலத்தில் சவுல் ராஜாவுடைய நாட்களில் இஸ்ரவேலருக்கு பெலிஸ்தருக்கு இடையில ஒரு யுத்தம் உண்டாயிற்று. மிக்மாசியிலே ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அந்த யுத்தத்திற்கு சவுல் ராஜா போகிறார், தன்னுடைய ஜனங்களை கூட்டிட்டு போகிறார். பெலிஸ்தரும் மிகப்பெரிய ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள், மிகப்பெரிய படையாய் நிற்கிறார்கள்.
அவர்கள் பலத்தவர்களாக இருக்கிறார்கள். இப்போ சவுல் தன்னுடைய ஜனங்களை, யுத்த வீரர்கள் அப்படியே பின்னோக்கி பார்க்கிறான். ஒருத்தன் கையிலையாவது என்ன இல்லை, யுத்த ஆயுதங்கள் இல்லை. ஏன்னா அவனுக்கு வழியே இல்லை, யுத்த ஆயுதங்களுக்கு வழி இல்லை. யார் கையில் மட்டும்தான் யுத்த ஆயுதங்கள் இருக்கு? சவுல் ராஜா கையிலையும் அவனுடைய மகன் யோனத்தானுடைய கையில் மாத்திரம்தான் இருக்கு. ஆனால் யுத்தம் பண்ணணும். ஒரு பயம் இருந்தது. அவனுக்கு ஒரு மகன் இருந்தால் அவன் பேர் யோனத்தான். யோனத்தானுக்குள்ளாக ஒரு எண்ணம், ஒரு வைராக்கியமான ஒரு எண்ணம். தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்வார், நமக்கு துணையாக இருப்பார் என்கிற ஒரு எண்ணம். அவன் தன்னுடைய ஆயுததாரியை கூட்டிக் கொண்டு அந்த பெலிஸ்தருடைய யுத்த தளத்திற்குள்ளாக போய் பார்ப்பதற்கு அவன் ரெடி ஆகிறான். அப்பா, நம்ம போய் பார்த்துட்டு வருவோம், பெலிஸ்தர்கள் எப்படி இருக்கிறாங்க, எவ்வளவு பலசாலிகளாக இருக்கிறாங்க, போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு அவன் புறப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா? அடைந்து கிடக்காதீர்கள், பயந்து இருக்கார்கள், ஓடி ஒளிந்து போகாதீர்கள். இங்க செயல்பட ஆரம்பிங்க. லட்சமாய் பெலிஸ்தர்கள் யுத்த வீரர்களாக படையெடுத்து வந்திருக்கிறார்கள். அந்த தானியத்திற்குள்ளாக யோனத்தான் போவதற்கு ரெடி ஆகிறான், பயப்படாது. ஆண்டவர் அவனுக்குள்ளாக அப்படி ஒரு எண்ணத்தை கொடுத்திருந்தார். அவன் தன்னுடைய படை வீரனை, மெய்க்காவலனை கூட்டிக் கொண்டு அங்கே பெலிஸ்தருடைய படைத்தளத்திற்குள்ளாக போவதற்கு அவன் ஆயத்தமாக இருக்கிறான். போகும்போது அவன் சொல்றான் பாருங்க, யோனத்தான் அவனுடைய படை வீரனை மட்டும் போகிறாங்க. போகும்போது ஒரு காரியத்தை சொல்றான், கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார். கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார். இந்த விசுவாசம் உங்களிடத்துல இருக்கா? இருக்கு. ஆனால் செயல்படுத்தணும். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் அதை செயல்படுத்துவதற்கு தயங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. ஏன் பயப்படக்கூடாது? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், இயலாமைகள், தோல்விகள், வியாதி, வருத்தம், இல்லையா, நம்ம என்னென்ன காரியம் செய்தாலும் அந்த காரியம் நடக்காது. பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. ஆண்டவர் எனக்காக இந்த காரியத்தை செய்வார் என்று எண்ணி உங்களுடைய வாழ்வை நீங்கள் நடத்துங்க. வாழ்க்கையில் முன்னேறி போக செயல்படுங்க. அப்படியே அமர்ந்து விடாதீர்கள். ஒரு ஓரத்தில் அமைக்கிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன செய்யணும்? அதை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கட்டளையிடுவார், நல்ல ஒரு வார்த்தையை கட்டளையிடுவார், நல்ல ஒரு செயலை உங்களுக்கு கட்டளையிடுவார். காரியத்தை நடத்தி கொடுக்கிறவர் ஆண்டவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். யோனத்தான் அதைத்தான் சொன்னான். தன்னோடு கூட வந்த யுத்த வீரனோடு கூட அதைத்தான் பேசணும். இப்போ நம்ம போவோம், என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். கர்த்தர் காரியத்தை நமக்கு நடத்தி தருவார் அப்படி சொல்லிட்டு அந்த யுத்த வீரனையும் கூட்டிகிட்டு போகிறான். போகும்போது ஒவ்வொரு காரியத்தை அவன் சொல்லிட்டு போகிறான். இல்லையா, நம்ம என்ன செய்யணும்? இந்த ஒடுங்கின பாதை வழியாக போவோம் அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போகும்போது அவன் சொல்கிறான், பெலிஸ்தர்கள் இப்போ நம்மளை பார்ப்பாங்க, இஸ்ரவேலர் படையிலேருந்து 2 பேர் வராங்க அப்படின்னு சொல்லி கவனிச்சிடுவாங்க. கூப்பிட்டா நம்ம போவோம், கூப்பிடல அப்படி சொன்னால் நம்ம இங்கே நிற்போம். கூப்பிட்டார்கள் என்றால் அவர்களே தேவனுடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று அர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். நல்லா யோசித்து பாருங்க. லட்சமாய் வீரர்கள் அங்கு படையெடுத்து அவர்கள் நிற்கிறார்கள். ஸோ அவர்கள் படையெடுத்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் கூப்பிட்டா நம்ம போவோம், இல்லைன்னா போகக்கூடாது. அத்தனை பேரும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை நமக்கு உண்டு என்பது அல்ல, கர்த்தர் நமக்கு துணை நிற்பார் அப்படிங்கிற ஒரு காரியம்.
கர்த்தர் நமக்கு காரியத்தை நடத்தி தருவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஒரு மரண பயத்தோடு போக வேண்டிய யோனத்தான் ஒரு நம்பிக்கையோடு போகிறான். நம்பிக்கையோடு போகிறான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு வலிமையானது என்பது முக்கியமல்ல. உங்கள் பிரச்சனை எவ்வளவு பெரியது என்பது முக்கியமல்ல. நான் தோல்வியில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்கு முக்கியம் இல்லை. ஆண்டவர் எனக்கு காரியத்தை நடத்தி தருவார் அப்படிங்கிற எண்ணம் தான் முக்கியம். அப்படிங்கிற எண்ணம் தான் முக்கியம். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா வீட்டில் வசதியே இருக்காது, வசதி வாய்ப்புகள் இருக்காது, பெற்றோர் படிச்சிருக்கவே மாட்டாங்க. நம்ம அடிக்கடி நம்ம பேப்பரில் வாசிக்கிறோம். ஆனால் பிள்ளைங்க கலெக்டர் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிடுறாங்க, ஒரு கலெக்டர் ஆகிடுறாங்க. இது எப்படிங்க வந்துச்சு? நம்ம யோசிச்சே பார்க்க முடியாது. எப்படி வந்தது எண்ண முடியாது. அந்த குழந்தைக்குள்ளாக, அந்த மகனுக்குள்ளாக அல்லது அந்த மகனுக்குள்ளாக இருக்கிற ஒரு வைராக்கியம், அவர்களுக்குள்ளாக இருக்கிற ஒரு எண்ணம், என்னுடைய ஆண்டவர் இதை எனக்கு நடத்தி தருவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை முன்னேறி சென்றார்கள். அப்போ என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படி சொல்லி நான் எண்ணிட்டு இருக்கிறேன், தோல்வியை நான் சந்திச்சிட்டு இருக்கிறேன் அப்படி சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? யாரெல்லாம் தோல்வியை சந்திக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஆண்டவரை நம்பல அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அவர்கள் முயற்சி செய்யல அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அவர்கள் எழும்பி நடக்க ஆரம்பிக்கல அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அவர்களுக்குள்ளாக விசுவாசம் இல்லை அப்படிங்கிற ஒரு அர்த்தம். சண்டை இருக்கா, சச்சரவு இருக்கா, இல்லையா? பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் நடக்கலையா, என்ன செய்யணும்? அந்த பிள்ளைகளோட கூட பேசுங்க. உன்னுடைய வாழ்க்கையில நீ தான் ஆண்டவரோடு கூட பேசி அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க. அந்த சொல்லிக் கொடுக்கிறதை பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானா உங்களுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கணும்? நீங்களும் பரிசுத்தமான பிள்ளைகளாக நீங்களும் வாழ்ந்திருக்க வேண்டும் அல்லவா? ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு பெற்றோரையும் அப்படி கவனிக்கிறாங்க. இவன் எப்படி இருக்கிறாங்க, அப்போ நாம எப்படி இருக்கணும்? அநேக பிள்ளைகளுடைய வாழ்வு கெட்டு போவதற்கு காரணம் பெற்றோர் தாங்க. அவங்கள என்ன இல்லை, உண்மை இல்லை, ஒரு பரிசுத்தம் இல்லை. பரிசுத்தம் இல்லாமல் பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவது கடினம். ஒரு சபையில், ஒரு திருச்சபையில், ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒருத்தங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட கண்டிப்பாக என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும். பெற்றோர் இடத்துல கண்டிப்பாக பரிசுத்தம் இருக்கணும். பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த கோட்பாடு அவர்களிடத்துல காணப்பட வேண்டும். அப்போ தான் அவங்க கவனிப்பாங்க, ஓ பெற்றோர்கள் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படி சொன்னால் அதுக்கு அர்த்தம் நல்லா இருக்காங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக நன்றாக இருக்கிறாங்க. அப்போ நானும் கிறிஸ்துவுக்குள்ளாக நல்லா இருக்கணும். அப்போது நீங்கள் இருக்கிற இடங்களிலே சாட்சி பகருங்கள், சாட்சியாக வாழுங்கள். அது யாராக இருந்தாலும் சரி. நிறைய வீடுகளில் பிள்ளைகள் பெற்றோருக்கு சாட்சியாக இருக்கிறார். ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்து பெற்றோருக்கு வழிகாட்டுகிறார்கள். நிறைய பெற்றோர் நான் நிறைய வீடுகளை பார்க்கணும். நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல. நீங்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் இல்லையா, அது முக்கியம் அல்ல. ஆண்டவருக்கு சாட்சி பகருங்கள். உங்கள் சாட்சி பிறரை நல்வழிப்படுத்தும், கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்தும், என்ன செய்யணும் அப்படிங்கிறது கற்றுக் கொடுக்கும். செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு ஆண்டவர் துணை நிற்கிறார் என்பதை உங்களுடைய வாயால் மாத்திரமல்ல, உங்களுடைய செய்கையாலும் பிறருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். இதுதான் சாட்சியான ஒரு வாழ்வு. சாட்சியான ஒரு வாழ்வு. ஆண்டவரை சொல்றார்ல, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். ஆபிரகாம் எப்படி கூப்பிட்டாரு பாருங்க, என் சிநேகிதனாகிய. அப்போ நாமளும் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணும்? ஆண்டவர்களுக்கு சிநேகிதர்களாக இருக்கணும். ஆண்டவருக்கு சிநேகிதர்களாக இருக்க வேண்டியது எப்படி? ஆண்டவர் பிரியமாக நடக்கணும், ஆண்டவரோடு கூட நடக்கணும், ஆண்டவரோடு கூட எல்லா காரியங்களையும் நம்ம
ஐக்கியப்படணும். தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களுக்கு துணைந்து இருக்கிறாங்க. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். நிச்சயமாக எல்லா காரியத்திலையும் உங்களை ஆசீர்வதிப்பார். இல்லையா? இந்த 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை எடுத்து வாசியுங்கள். தேவன் துணை நிற்க யோனத்தான் என்று காரியத்தை நடப்பித்தான் என்று ஜனங்கள் சொன்னார்கள். தேவன் துணை நிற்க, ஏன்னா அவன் தானே அன்னைக்கு வெற்றிக்கு காரணமாக இருந்தான். அவன் தான் அன்னைக்கு வெற்றிக்கு காரணமாக இருந்தான். காரணமாக இருந்தவன் சவுல் ராஜா சொன்ன ஒரு வார்த்தையை கேட்காததினாலே தேனை சாப்பிட்டான், சபிக்கப்பட்டவனாக காணப்பட்டான். ஆனால் இஸ்ரவேலர்கள் அவனுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார்கள். எப்படி விடுதலை கொடுத்தார்கள் தெரியுமா? தேவன் துணை நிற்க என்று காரியத்தை நடப்பித்தவன் அவன் என்று சொன்னார். தேவன் துணை நிற்க. அந்த இஸ்ரவேலர்கள் வெற்றி பெறுவதற்கான காரணமே யார் தான்? யோனத்தான் தான். உங்களுடைய குடும்பம் வாழ்வு பெற வேண்டுமா? ஒன்று பெற்றோர் அல்லது பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தேவன் துணை இருக்கும்படியாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், பேசுங்கள், பாருங்கள், இல்லையா, செயல்படுங்கள், சிந்தியுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, அன்பான இந்த நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாவற்றையும் நீர் சந்திக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். அநேக பெற்றோர் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக கண்ணீர் வடிக்கின்றார்கள். அநேக பிள்ளைகள் இந்த காலத்தில் பெண் பிள்ளைகளும் சேர்ந்து போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். விடுதலை கொடுங்கப்பா. அது வேண்டாம் என்கிற ஒரு எண்ணத்தை கொடுங்க. அதிலே பிள்ளைகளுக்கு வெறுப்பை கொடுங்க தகப்பனே. போதை வேண்டாம். அது யாராக இருந்தாலும் சரி, தகப்பனாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் அதிலே ஆண்டவரே போதை வாழ்க்கையிலே அடிமையாக இருந்தவர்களுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் அந்த குடும்பத்திலே நீர் இறங்கி செயலாற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். சந்தோஷத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. கணவன் மனைவியோடு ஒவ்வொருவரும் குடும்ப வாழ்க்கையிலே சமாதானமாய் வாழக்கூடிய கிருபையினர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். போதை வஸ்துக்களிலிருந்து பிள்ளைகள் விடுபட உதவி செய்யப்பா. நல்ல பெற்றோராக கொடுங்க, நல்ல பிள்ளைகளை கொடுங்க, நல்ல கல்வி அறிவை கொடுங்க, வாழ்க்கையை நல்ல முன்னேற்றத்தை கொடுங்க. படித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கொடுங்க, நல்ல வேலை வாய்ப்பை கொடுங்க. கவனமாக வேலை செய்து வேலையிலே முன்னேற உதவி செய்யப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை கொடுங்கப்பா. அநேக பிள்ளைகள் திருமணத்திற்காக பெற்றோர்கள் ஏங்குகின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கை கொடுங்கப்பா. ஆசீர்வாதமான குடும்ப வாழ்க்கை கொடுங்க. சமாதானம் நிறைந்த ஒரு குடும்ப வாழ்க்கை கொடுங்க. சண்டை சச்சரவு இல்லாத குடும்ப வாழ்க்கை கொடுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. வியாதி இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தகப்பனே, வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க. பரிபூர்ண விடுதலை கொடுங்க தகப்பனே. இந்த இரத்தத்தை தெளிங்க. அந்த இடங்களிலே, அந்த குடும்பங்களிலே, அவருடைய வாழ்விலே உடைய இரத்தத்தை தெளிங்க தகப்பனே. பரிபூர்ண ஒரு சுகத்தை நீர் கொடுக்க வேண்டுமாறு இயேசுவை நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பரிசுத்தமாய் வாழ்கிற மனப்பக்குவத்தை கொடுங்கப்பா. வாழ்வில் எங்கும் பரிசுத்தம் காணப்பட கிருபை செய்யுங்க. உங்களுக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. நல்ல ஜெபிக்கிற மனப்பக்குவத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுங்க தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அருமையான மகிமை டிவி நடத்துகிற மகனுக்காக உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம். அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவருடைய தகப்பனாருக்காக நன்றி, ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. சந்தோஷமாய் சமாதானமாய் வாழும்படியை கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். அந்த நிறுவனத்தில் பணிபுரிகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்க தகப்பனே. நல்ல வார்த்தைகள் அந்த மகிமை டிவியின் நிமித்தமாக மூலமாக ஆண்டவரே வெளிப்பட உதவி செய்யுங்க. ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.